ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்கிறதான வசனம் தமிழில் எப்படி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் போது ஐ வில் மேக் யூ எ சிக்னட் ரிங், நான் உன்னை முத்திரை மோதிரமாக உண்டாக்குவேன் என்று ஆங்கிலத்தில் உள்ள எல்லா மொழிபெயர்ப்பிலும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ வில் மேக் யூ, உன்னை நான் உருவாக்குவேன் என்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக அவர் உருவாக்கும் பொழுது, முத்திரை மோதிரமாக வைக்கப்பட்டதான ஒரு நபர் வேதத்தில் பலர் உண்டு. முத்திரை மோதிரங்களை உபயோகப்படுத்தினவர்கள் பலர் உண்டு. முத்திரை மோதிரமாக நான் வைத்தேன் என்று வைக்கப்பட்ட ஒரு நபரை வேதத்தில் படிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். இப்போ சாத்தானா இன்றைக்கு மாறி போனவன், காப்பாற்றுகிற கேருபாய் அவன் ஏதேனிலே வைக்கப்பட்டிருந்தானாம். அப்படி ஏதேனில் வைக்கப்பட்டிருந்ததான அந்த கேரூப், அவனுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால், ஏசாயா 14 நம்ம படிக்கிறோம், 12வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லி இருக்கிறது. விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவனை கர்த்தர் வைத்திருந்தார், வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் வைத்திருந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவனுடைய வேலை என்ன என்று இன்னும் நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். பிசாசு என்ன வேலையை தான் அப்போ செய்துட்டு இருந்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. காப்பாற்றுவதற்காய் வைக்கப்பட்ட கேருப், அதை என்ன காப்பாற்றினான், அவனை கொண்டு என்ன காப்பாற்றுறதுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வைத்தார், காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏதேனில் இவனை காப்பாற்றுகிற கேருவாய் வைத்தார் என்று சொல்லும்போது, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வைக்கிற சமயத்தில் சாத்தான் உள்ளுக்கு வந்து விடாமல் இருப்பதுக்கு காப்பாற்றுறதுக்கு வைத்தார் என்று சொல்லலாம். ஆனால் சாத்தானே வர்றதுக்கு முன்னால் எப்படி அதை எதுக்காக காப்பாற்றுறதுக்கு வைத்தார் என்கிறது அது புரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சில சமயத்தில் அதனுடைய வார்த்தைகள் ஒரிஜினல் லாங்குவேஜில் வித்தியாசமாக இருக்கு. காப்பாற்றுகிறதுக்குங்கிற வார்த்தைக்கு வேறு பத அர்த்தம் இருக்கலாம். அவன் முத்திரை மோதிரமாக கர்த்தர் அவனை he made him a signet ring. அவனை ஆண்டவர் அவனை ஒரு முத்திரை மோதிரமாக உருவாக்கி ஏதேனிலே வைத்திருந்தார். அதை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது எசேக்கியேல் 28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. நீங்கள் முத்திரை மோதிரமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது மரமாக இருக்கிறீங்க, மரம் என்ன செய்யணும்? பொன்னாக மாறணும். ஆசரிப்பு கூடாரத்தில் மரத்தை பொன்னினாலே தேவன் மூடினார். அப்படி பொன்னாக மாறினதுக்கு பிற்பாடு தான் அதன் மேலே கர்த்தர் முத்திரையை போடுவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அந்த முத்திரை என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதனாலே அந்த முத்திரை அதிலே தரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி ஆகிய அந்த முத்திரை நம்ம மேலே தரிக்கப்படும் பொழுது நாம் அழகுள்ளவர்களாக மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். விசித்திரமாக மாறிடுவோம். அபிஷேகம் நம்மை அப்படி விசித்திரமாய் மாற்றுகிறது. 1972 வருஷத்தில்
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவிதமாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் நான் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விசித்திரம் கேட்குறீங்களா? இந்த மாதிரி சபையில் நிற்க வச்சு உங்களை திட்டுறதே ஒரு விசித்திரமான வேலை தானே. உங்களை நடத்துகிறதே ஒரு விசித்திரமான வேலை. அவ்விதமாய் ஆண்டவர் என்னை ஒரு விசித்திரமான ஒரு வேலைக்காக என்னை அவர் பயன்படுத்தி வருகிற கர்த்தர் என்னை விசித்திரமாக என்று சொல்கிற சமயத்தில் தேவன் என்னை, நான் சொன்னது மாதிரி ஒரு மரமாக இருந்த என்னை, மரம் என்றால் மாம்சிக சுபாவங்களால் நிறைந்த என்னை, ஞானமே இல்லாத என்னை, விவேகம் இல்லாத என்னை, பலவீனமான என்னை, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை அவர் விசித்திரமாக உருவாக்கி இருக்கிறார். கரங்களை சேர்த்து கத்திரமாய்படுத்துவா. ஒருவேளை உலகத்தில் வேலை செய்திருந்தா நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா, எங்கள் அநேகர் கூட்டி துடைக்கிற பெருக்கிற வேலை தான் கிடச்சிருக்கோம். சிலருக்கெல்லாம் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம். பாஸ் எஸ்ஜே தினகரன் இருக்கிறாரு, கண்டக்டராக ஓடிட்டு இருந்தவர். சேலத்தில் கூட கண்டக்டராக போனீங்களா? இல்லை, திண்டுக்கல் ரூட்டில். அங்கே அந்த காலத்தில் யாரும் பார்த்துருப்பீங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு விசித்திர வினோதமான மோதிரமாக மாறிட்டார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் உங்களையும் அபிதமாக எத்தனை பேர் விசித்திரமாக மாற்றியிருக்கிறார். இப்போ குடும்பத்திலே உங்கள் ஆச்சரியப்படுவார்கள் அல்லவா, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாயாவே, இப்போ எப்படி இருக்கிறான் பார், அவன் உடை என்ன நடை என்ன, ஆளையும் மாறிவிட்டான், அவன் குடும்பம் எப்படி மாறிவிட்டது என்று கர்த்தர், எப்படி உலகத்து மக்கள் சொல்லத்தக்கதாக உங்களை கர்த்தர் விசித்திரமாய் மாட்டியிருக்கிறாரே இல்லையா அப்படின்னு அவர் ஆமீன் சத்தமாக சொல்லுங்களா. கர்த்தர் இன்னும் உங்களை விசித்திரமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கர்த்தர் உங்களை விசித்திரமாய் மாற்றுவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி விசித்திரம் என்கிறது முதலாவது எதில் விசித்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார் என்றால் ஞானத்தை பற்றி எசேக்கியேல் 28 படிக்கும் பொழுது, விசித்திர வினோதமாய் நீ உண்டாக்கப்பட்ட செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், அடுத்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்ப ஞானத்தால் நிறைந்தவன். இப்ப இன்னைக்கு ஞானத்தை பற்றி மட்டும் பார்க்க போறோம். முதலாவது தேவன் முத்திரை மோதிரமாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் நம்ம ஞானத்தில் நம்மை விசித்திரமாக்குகிறார், வினோதமாக்குகிறார். மோதிரம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு மேன்மை உண்டு. மோதிரம் அப்படி சொன்னாலே யாக்கோபு 2:12 வாசிக்கிற சமயத்தில் அது கண்ணியத்தை காட்டுகிறது. கண்ணியம், மதிப்பு. பொன்மோதிரம் தரித்தவனை நீ இங்கே உட்கார் என்று உனக்கு மேன்மையான இடம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் பொன்மோதிரமாய் மாறிவிட்டால், ஏற்கனவே சொன்னது போல மரம் தெரியக்கூடாது, மாமிசம் வெளிப்படக்கூடாது. ஆசிரியப்பு கூடாரத்தில் செத்தி மரத்தை எல்லாத்தையும் அதை கொண்டு காட்டிலிருந்து வெட்டி கீழே போட்டு மற்ற கிளைகள் கொடிகள் எல்லாவற்றையும் அறுத்து தரையிலிருந்து அதை பிடுங்கி, அதாவது வெட்டி எடுத்து தரையோடு அந்த காட்டில் உள்ளதை எந்த சம்பந்தமும் இல்லாமல் அங்கிருந்து எடுத்து தனியாக கொண்டு நதியில் போட்டு, யோர்தான் நதியில் போட்டு அது சேர வேண்டிய இடத்துக்கு சேருது. அதே மாதிரி நீங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறீர்கள், சமுதாயத்தை விட்டு பிரிக்கப்படுகிறீர்கள், பாவிகளை விட்டு பிரிக்கப்படுகிறீர்கள், பழைய நண்பர்களை விட்டு பிரிக்கப்படுகிறீர்கள். அங்கிருந்து உங்களை பிரித்து எடுக்கிற வேலையை கர்த்தர் செய்கிறார். அவ்விதமாய் நீங்கள் ரட்சிக்கப்படுகிற உங்களை கர்த்தர் என்ன செய்கிற, ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவர் வழி நடத்துகிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாய், தண்ணீர் மூலமாய் வழி நடத்தி அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களாய் இப்பொழுது சேர வேண்டிய இடத்துல, ஆலயத்துக்கு கட்ட வேண்டிய இடத்துல, ஆலயத்தின் வேலை செய்யப்படுகிற இடத்துல, ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற இடத்துல உங்களை கொண்டு வைத்து என்ன செய்கிறார் என்றால், உங்கள் பட்டையை உரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பட்டையை உரிக்கிறார். என்னடா பட்டையை உரிக்கிறது சொல்கிறாரு, என்ன பட்டையை உரிக்கிறார்? அது காட்டு மரமா நாட்டு மரமா எந்த மரம் என்றே தெரியாத அளவுக்கு அப்படியே தோல் உரிக்கப்படுகிறது. அதே போல தான் ஒரு விசுவாசிய தேவன் உலகத்தில் ரட்சித்து அவன் அடையாளம் தெரியாதபடி கர்த்தர் அவனை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடையாளம் தெரியாதபடின்னு சொன்னான்,
சிலர் சொல்கிறாங்க இப்போ கவுண்டர் சபை ஆரம்பிக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நாடார் சபைன்னு ஒன்று இருக்குது. கல்லறை தோட்டம் நாடாருக்குன்றே வச்சுருக்காங்க. அங்கே வேறு எந்த ஜாதியும் உள்ளே போகக்கூடாது. அந்த சர்ச்சில் நாடார் தவிர வேறு யாரும் இல்லை. கேரளாவில் நாயர் சபை, நாயர்கள் சபையில் வேறு யாரும் உள்ளுக்கு வரக்கூடாது, நாயர் சபை. சிரியன் கிறிஸ்டியன்ஸு அவங்க சபையில் வேறு யாரும் உள்ளுக்கு வரக்கூடாது, வந்த முறைச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிற அந்த வேறுபாடான எண்ணமோ சிந்தையோ இருக்குமென்றால் நீங்கள் முத்திரை மோதிரமாய் மாற முடியாது. என்ன பேசாமல் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. பட்டையை உரிச்சாத்தான் முதல்ல தான் என் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பட்டையை என்ன செய்யணும்? உரிச்சாதான். பட்டையை உரிக்காதது கொண்டு வந்து கண்ணியமான இடத்துல மேலே உட்கார வைக்க மாட்டார். உன்னை பொன்னால் மூடி உன்னை கர்த்தர் வந்து மேலாக உன்னை வைக்க வேண்டும் என்றால், ஆலயத்தில் மேலே வைக்க வேண்டும் என்றால், சமுதாயத்தில் மேன்மைப்படுத்த வைக்க வேண்டுமா, குடும்பத்தில் மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்றால், உன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பட்டை என்ன செய்ய வேண்டும்? உரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜாதிங்கிற பட்டை, ஜாதிங்கிற பட்டை, அப்புறம் நிறம்ங்கிற பட்டையும் இருக்கிறது. நிறம்ங்கிற பட்டை. நான் ரொம்ப கல்லராக இருக்கிறேன், நான் வெள்ளையாக இருக்கிறேன், நான் சிகப்பாக இருக்கிறேன், அந்த மாதிரி அந்த எண்ணமே இருக்க வேண்டாம். கருப்பாக இருக்கிறவளை கொஞ்சம் அலட்சியம் பண்ணுவது, அற்பமாய் நினைப்பது, அது வந்து நிறவெறி. அது நிறவெறியாக இருக்கலாம், ஜாதி வெறியாக இருக்கலாம், குடும்ப வெறியாக இருக்கலாம். அது எல்லாம் உரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளால என வெறி இருக்கக்கூடாது, நிற வெறி இருக்கக்கூடாது, ஜாதி வெறி இருக்கக்கூடாது. அது எல்லாம் மாற வேண்டும் என்று ஆண்ட கேளுங்க. ஆண்டவரே, ஜாதி நிறத்தை நான் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறதா நாட்கள் கரங்களை வைத்து ஆண்டவர் சம்மத சொல்லுங்க. ஆண்டவருக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அவன் என்ன ஜாதி இருக்கும் அந்த கேள்வியே இருக்கக்கூடாது. என்ன ஜாதி கேட்கக்கூடாது. ஒரு ஜாதி, குறிப்பிட்ட ஜாதி எல்லாம் நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்துடக்கூடாது. எல்லாம் ஒரே குரூப். எபேசியரில் வாசிக்கிறது பாருங்க. எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 21வது வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்கிறது? எழும்புகிறது. இசைவாய் இணைக்கப்பட்டு ஆலயம் முழுவதும் என்ன செய்கிறது? பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டும். இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். அங்கே அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறதான வேற்றுமையே இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், அதே போல வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், காரில் வருகிறவன் காரில் வராதவன், நடந்து வர்றவன் பஸ்ஸில் வர்றவன், வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்கிறவங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இது போகணுன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த வெறி எல்லாம் போகணும் ஆண்டவரே. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், பட்டயத்தை எடுத்து அந்த மரத்தினுடைய முள் எல்லாத்தையும் வெட்டணும். சித்தி மரத்தில் முள் இருக்கும். சில கிளைகள் என்ன செய்யும் என்றால், கிளைகளை வெட்டினாலும் அது என்ன செய்யும் என்றால் சரியாக சீராக இருக்காது. ஆகவே இந்த முள்ளெல்லாம் வெட்டப்பட வேண்டும். இந்த சபையிலே உங்களுக்கு செய்யப்படுகிற வேலை, பரிசுத்த ஆவியானவரால் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுக்கும்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், பட்டயத்தை, ஆவியின் பட்டயத்தை எங்கள் கையில் கொடுத்து எங்களை கொண்டு எல்லாம் நம்முடைய கையில் பரிசுத்த வேதாகமத்தை தந்து நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வசனத்தினாலே நம்ம என்ன செய்கிறான்னு சொன்னால், சரியாக அந்த முள்கள் போல மற்றவர்களை பாதிக்கிற, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற, மற்றவர்களை அதாவது நோக பண்ணுகிறதான சுபாவங்கள் இருக்கிறதே, அந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிற வேலையை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்து செய்கிறார். இதெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு பிறகுதான். தண்ணியில் போட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து தான் இந்த வேலை எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பதாகவே நான் பூரணமாகி நான் ஒரு முத்திரை மோதிரமாக மாறிவிட வேண்டும், அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு
பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, தினந்தோறும் வாசிக்கும் பொழுது, அதே போல கர்த்தருடைய சபையிலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிற சமயத்தில் என்னென்ன பூசி மெழுகிற வார்த்தை அல்ல, சும்மா தடவி கொடுக்கறது இல்லை. இந்த மரத்தை கொண்டு வந்து அப்படியே என்ன செய்வார், தடவி கொடுப்பாரு அப்படின்னு நினைத்து விடாதிருங்கள். முள்ளு போகணும்னா பட்டையை ஒடிக்கும் பொழுது அப்படித்தான். அப்புறம் முள்ளு போக வேண்டும் என்றால் அதை செதுக்க வேண்டும், அதை செதுக்கி எடுக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை பட்டயத்தை கொண்டு சரியாக இந்த வேலையை செய்கிறதான ஊழியக்காரர்களுடைய சபைகளுக்கு செல்ல வேண்டும். எங்கேயாவது நமக்கு ஏற்ற விதத்தில் பிரசங்கம் பண்ணுவார்கள், நம்மை தாக்கி பேச மாட்டார்கள், கடிந்து கொள்ள மாட்டார்கள். தாக்கி பேசுவது என்று சொன்னால் அவங்க வேண்டுமென்று தாக்குவதல்ல, ஆவியானவர் பேசுகிறதான கடுமையான சில வார்த்தைகள் வரும். பாவத்தை கடிந்து உணர்த்துகிற வேலை, நீதியை நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகிறதான அப்படிப்பட்டதான வார்த்தைகள், பிரசங்கங்கள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் செல்ல வேண்டும். பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கோபுரமாக கட்டுவதல்ல, வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வர வேண்டியது அவசியம். யாரோ சொன்னாங்க, இந்த சபைகள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில ஆட்கள்லாம் எழும்பி இருக்கிறாங்க. இப்போ எந்த சபையுமே சரியில்லை. அப்போ இந்த சபையில் இல்லாததெல்லாம் இப்போ என்னென்னா, அவர்கள் வினோதமாக, அவங்க ஒரு விசித்திரமாக, அப்படின்னா மோஸ்ட் ஹோலி பீப்புள், சூப்பரா ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நானும் சூப்பரா ஸ்பிரிச்சுவல் இருந்தவன் தான். சூப்பரா ஸ்பிரிச்சுவல் கன்னியாகுமரியிலேருந்து வந்த சமயத்தில் அப்படி கொஞ்சம் இருந்துச்சு. மீசை வச்சவங்கள பார்த்தா பிடிக்காது, அப்படி பார்த்தா அவரெல்லாம் உட்கார வச்சுருக்க முடியாது. மீசை வச்சவங்கள பார்த்தா பிடிக்காது. பவுடர் போட மாட்டேன், நல்ல வேளை அதுலேருந்து மாறினால இப்போ நாராமல் இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுடர் போட்டால் பாவம். அதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அப்படி கொடுத்தார். என்ன வெட்டுன்னு வெட்டி அந்த மாதிரி தேவையில்லாமல் வெட்டி கொஞ்சம் மேடு பள்ளம் ஆக்கிட்டார் என்ன. அப்போ அதெல்லாத்தையும் ஆவியான சிமெண்ட் போட்டு இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறேன், மெழுகு போட்டு சரி பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கிறேன். அல்லேலூயா. சூப்பரா ஸ்பிரிச்சுவல். அதான் பாஸ்டர் ராஜமணி சொல்லுவார், அதாவது தேவனுடைய சபையில் வந்து பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், இதுதான் தேவனுடைய ஆலயம். இதுக்குள்ளால இருக்கணுமே தவிர, இதுக்கு தவிர ஒரு இடம் இருக்கான். அது பாஸ்டர் ராஜமணி சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், கொல்லைப்புறம்வார். இதன் பிரகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி கொல்லைப்புறத்துக்கு போனவன் சூப்பர் ஸ்பிரிச்சுவல். எந்த சபையுமே சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ஆட்கள். ஒருவேளை நீ கேட்டிருந்தா கேளு, இல்லைன்னு அதை கட் பண்ணி போட்டு அனுப்பி கொடுங்க. நான் சவாலாக சொல்கிறேன், வீட்டில் அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுறது ஒருத்தர் எனக்கு தெரியும் எங்கள் ஊரில். அவர் ஜெபம் பண்ணி கடைசியில் அவருக்கு ஒளியின் தூதனுடைய ஆவி வந்து இறங்குச்சது. தேவனுடைய சபையை நீ மதிக்காமல், எல்லாரும் விட நான் பரிசுத்தவான், சபை ஒன்றும் சரியில்லை, ஊழியக்காரன் ஒன்றும் சரியில்லை, எல்லாரையுமே குறை சொல்லிக்கொண்டு, குற்றம் சொல்லிக்கொண்டு நீ மேட்டுமையோடு கூட இருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைத்திருந்தேன் எகோனியாவே. இந்த செருபாபேலுடைய தாத்தா பேர் தான் எகோனியா. அவனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் என் விரலிலிருந்து கழற்றி எறிந்து விடுவேன். எறிந்து விட்டார். அதே போலத்தான் இங்கே கேருபா இருந்தவனை ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் இராதபடிக்கு கழற்றி எறிந்து விட்டார். நீ ஆகாதவனை தள்ளப்பட்டாய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அப்படின்னாலே சூப்பர் ஸ்பிரிச்சுவல், வேதத்தில் இல்லாத பரிசுத்தம், யாரும் சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிறதான இடத்துக்கு செல்லக்கூடாது. எல்லா சபையிலையும் தவறு இருக்கும். எந்த பாஸ்டர்ட்டையும் மனுஷர்கள் தான். இங்கே நிற்கும் பொழுது ஏதோ கோல்டு கொஞ்சம் மேலே போர்த்தி விட்டுருக்கார், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா மனுஷர்களைத்தான் பயன்படுத்துகிறார். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியான சபையில் இருக்கணும், கோபுரத்தில் போயிருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணார்.
40 நாட்கள் அவர் ஜெபித்த பிற்பாடு சாத்தான் அவரிடத்தில் வந்து அவன் செய்த சோதனையில் அவனை சோதித்ததான 2வது சோதனை என்னவென்றால் உயர்ந்த கோபுரத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தினான் என்று சொல்லியிருக்கிறது. கோபுரம் எங்கே கட்டப்படுகிறது? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அங்கே நிம்ரோதை பற்றி சொல்லியிருக்கிறது. அதே போல் 5ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அங்கே தானே இல்லை? வாசிங்க அந்த வசனத்தை. பின்னும் அவர்கள் நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். சிதறி போகாதபடிக்கு ஆங்காங்கே சிஎஸ்ஐயில் இருக்கிற ஆட்கள், ஆர்சியில் இருக்கிறவன் சாமானியமாக போக மாட்டான். இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் பேர், அசம்பிளி சபைகளில் கொஞ்சம் பேர், ஐபிசி முடியுமான எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கூட்ட வேண்டும். அது மாதத்தில் ஒரு நாள் கூட்டினாலும் சரி, வருஷத்தில் ஒரு நாள் கூட்டினாலும் சரி. அது பாபேல் கோபுரம். அப்படி செய்வதற்கு வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. இது பாபேல் என்கிறது வேசிகளின் தாய். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். 18 அதிகாரம் 17 எங்கே வாசிக்கிறோம்? வாசிக்க வேண்டாம். வேசிகளின் தாய். அதுக்கு பிறகு தாய் என்று சொன்னால் அதுக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் ஊரெல்லாம் என்ன செய்கிறார்கள்? கோபுரத்தை கட்டுகிறார்கள், உலகமெல்லாம் கட்டுகிறார்கள். ஜெப கோபுரம் எங்கெல்லாம் போட்டிருக்காங்க, பாபேலின் ஆவி வந்து இறங்கும். அப்படின்னாலே ஜெப கோபுரத்தை ஊழியங்கள் என்பது வேத வசனத்தின்படியான ஊழியங்கள் அல்ல என்பதை அடித்து சொல்லுவேன். அங்கே கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும், மாய வித்தைகள் நடக்கும். மாய வித்தை செய்கிற தீர்க்க தரிசியை பவுல் கடிந்து கொண்டான். ஆகையினாலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ தேவனுடைய சபையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார் என்றால், செதுக்க வேண்டியவைகளை செதுக்கி, உரிக்க வேண்டிய உரித்து, செதுக்க வேண்டியவை செதுக்கி உங்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவன் நூல் பிடித்து சரியாக நூல் போட்டு 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளையும் போட்டு சரியாக அளந்து உங்களை அவர் பலகைகளாக வெட்ட விரும்புகிறார். நீங்கள் பயன்பட வேண்டும் என்றால் நீங்கள் பலகைகளாகப்பட வேண்டும். தேவனுடைய சபையிலே தவறான உபதேசங்கள், காற்றுகள் வராமல் இருப்பதற்கு, தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு அணைந்து போகாமல் இருப்பதற்கு, தரிசனம் அணைந்து போகாமல் இருப்பதற்கு, வெளிச்சம் அணைந்து போகாமல் இருப்பதற்கு உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சபையிலே ஆண்டவர் பலகைகளாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களா சேர்த்து ஆண்டவர் மையப்படுத்தினால் அல்லையா? இணைக்கப்பட வேண்டும். பலகைகளாக சும்மா இருந்தால் போதாது, நீ இணைக்கப்பட வேண்டும். கழுந்து கதவை ஒன்று காற்று வராமல் இணைக்கிறது போல உங்களுக்கு அந்த கழுந்து வைத்து உங்களை இணைத்து, அப்படி என்றால் ஃபெலோஷிப், ஐக்கியம், ஒருவருக்கு இடையில் இடைவெளி இல்லாதபடிக்கு பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லணும், ஒருத்தத்தை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும், பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு நமக்கு தேவை. எல்லாரையும் மதிக்கணும். அந்த விதமாக நீ இசைவாக இருக்கணும், இணைந்து இருக்க வேண்டும், ஒரே சபையாக இருக்க வேண்டும், ஒரே மனமாக ஏக சிந்தையோடு கூட ஒரே கருத்துக்கள், கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒரே தரிசனம், ஒரே உபதேசம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவி. அவ்விதமாய் நாம் இணைவாய் இசைவாய் இணைத்து கட்டப்பட வேண்டியது அவசியம். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவர் அந்த பலகைகள் எல்லாத்தையும் இசைவாய் இணைக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்னா, பொன்னால மூடுகிறார். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டி பாருங்க, தூபபீடத்தை பாருங்க, பலிபீடத்தை பாருங்க, எல்லாம் பொன்னினாலே மறைக்க வேண்டிய பொன்னினாலே மறைத்து விடுகிறதை நம்ம பார்க்குறோம். பொன்னினால் மறைப்பது என்று சொன்னால் தெய்வீக தன்மைகள், தெய்வீக சுபாவங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் மரமாக இருந்தால்
சரியான ஒரு விசித்திரமான முத்திரை மோதிரமாக இருக்க முடியாது. கண்ணியமான இடத்துல நீங்கள் இருக்கணுமா? அழகாக இருக்க வேண்டுமா? ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று அதிகாரம் உள்ளவளாக இருக்க வேண்டுமா? வல்லமை உள்ளவளாக இருக்க வேண்டுமா? அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொன்னாக மாற வேண்டியது அவசியம். பொன்னாக மாற வேண்டியது அவசியம். எப்படி பொன்னாக மாறுவோம்? யோபு சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் சபையிலே வந்த பிற்பாடு உங்களுக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், நிந்தைகள் வரும். அருமையாக 2 பிள்ளைகளை நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரே நாளில் இறந்து போனாங்க ஆக்சிடெண்ட்டில். 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் நினச்சி இந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுமோன்ட்டு. ஆனால் அந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் நின்று ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள இருக்கிறாங்க. அதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன விதமான யோபுக்கு வந்த சோதனை பாருங்க. அவன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான், சரீரத்தில் வியாதி. ஆனாலும் அதன் மத்தியிலே அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அந்த விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று வயிறு பசியாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஆமாம், வீட்டில் சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி சாப்பிடாம உபவாசத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். காலைல சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அன்றைக்கி ஃபாஸ்டிங் நம்ம டிக்ளேர் பண்ணிக்க வேண்டியதான் சொந்தமாக. கரங்களை அசியத்தை கர்த்தரை மையப்படுத்துவோமா? பார்த்து வாங்கணும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் முகந்து பார்த்தா சாப்பிடுவேன். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார், அவரே முகந்து பார்ப்பாராம். ஆனால் கொஞ்சம் முகந்து பார்த்துக்குங்க. முகந்து பார்த்தோடனே தெரியும் அது என்ன லட்சணம் அப்படின்னு தெரியும். நல்ல ஹோட்டலில் வாங்கினா நல்ல ஹோட்டலில் வாங்குங்க. வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வாங்கினா அடுத்த நாள் காலையில் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டா செத்து போயிடுவோம். பேப்பரில் வந்த செய்தி, அப்படி ஒரு வாலிபன் என்ன செய்தான்? வாங்கினது அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டவன் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் he was declared dead, ஃபுட் பாய்சன். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதை. சில உபத்திரவத்தை நம்மவே வருத்திக்கிடுவோம். கொஞ்சம் கிச்சன்லாம் சுத்தமாக வைங்க சகோதரிமார்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. கிச்சன் சுத்தமாக இருக்கட்டும். கரப்பான் பூச்சியை வளர்க்காதுங்க. அப்படி வளர்க்குறத நீங்கள் விருப்பம் இருந்தால் சீனாவுக்கு போங்க. அவங்க வளர்க்க மாட்டாங்க. வாங்க, அப்போ அவங்க வளர்க்குறதுக்காக நாங்கள் பிடிச்சி என்ன செய்வாங்க? பொரிச்சு சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி சாப்பிட முடிஞ்சால் நீங்கள் வளர்க்கணும். இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிங்கிள் எல்லாத்தையும் 3 நாளாக பாத்திரத்தை போட்டு வைக்காதுங்க. கொஞ்சம் சுத்தம் இருக்கட்டும். கொஞ்சம் நீட்டாக இருந்தீங்கன்னா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய பைசா எல்லாம் உங்களுக்கு மிச்சமாகும். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கள் ரொம்ப சோதிக்கிறாரு. உன் புத்தியினத்தினால சோதிக்கப்படுகிறாய். உன் புத்தி சரி, அனர்த்தம், வியாதி, பலவீனம் இதெல்லாம் வர உன்னுடைய புத்தி இல்லாததுனால தான். புத்தி இல்லாமல் கடன் வாங்குகிற, புத்தி இல்லாமல் நீ பல காரியங்களை செய்கிறாய். ஆனால் விசுவாசத்து நிமித்தம், ஊழியத்து நிமித்தம் வருகிறதான சோதனை இருக்கிறதே, அந்த சோதனைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். ஊழியத்து நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகளை நாம் சகிக்கும் பொழுது, சகித்து உத்தமன் என்று விளங்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் முத்திரை மோதிரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை தருவார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்து. ஹல்லேலூயா. உத்தமன் என்று விளங்கணும். முறுமுறுக்காமல் இருக்கணும், சோர்ந்து போகாமல் இருக்கணும், நல்லப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். வியாதி பலவீனத்தையும் கூடுமான ஒரு ஆலயத்துக்கு வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து ஊர் உலகம் சுற்றுகிற வாலிபனா வளையக்கூடாது, சுற்றக்கூடாது. சரியாக ஏதாவது ஒரு ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு வராமல் உலகம் சுற்றுகிறதான நபர்களாக இருந்த சரியாக வராத பெற்றோருடைய பிள்ளைகளை கவனிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு விசுவாசத்தில் இல்லை, இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க வேறு உபதேசத்துக்கு போயிட்டாங்க.
நீ ஒழுங்காக அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஆலயத்தில் வந்து ஒரு ஆராதனைக்காவது குடும்பமாக வந்து ஆராதனை செய்திருந்தால் உன் பிள்ளைகள் வழி தவறி போயிருக்க மாட்டார்கள். நம்ம ரொம்ப என்னன்னா வசதியாக நமக்கு ஆராதனை நிறைய தந்திருக்கிறார். இவ்வளோ ஆராதனை தந்து இப்போ வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யலாம், ஆன்லைனும் பார்த்துக்கலாம். நான் படுத்துக்கிட்டே அவர் ஆராதிக்கிறார். படுத்துக்கிட்டே ஆராதிக்கிறார். வீட்டில் இருந்தே நாங்கள் ஆராதிக்கிறோம். இத்தனை ஆராதனை இருக்கிறது, ஏதோ ஒரு ஆராதனைக்கு வரலாமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பாஸ்டர்களுக்கு ஹாலிடே. இட்ஸ் நாட் எ ஹாலிடே, இட்ஸ் எ ஹோலிடே. இது உங்களுக்கு ஓய்வு நாள் அல்ல, இது பரிசுத்த நாளை ஆசரிக்க, பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு நபர் ஆராதனை ஆராதனை என்று ஓடி 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 ஆராதனைக்கு வருகிறார்களோ, உபவாச ஜெபம் என்று சொல்லி ஓடி ஓடி முடிவு ஜெபம் என்று ஓடி ஓடி வந்த கலந்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய தலைமுறைகளை தேவன் பல மடங்காக ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சமுதாயத்தில் கர்த்தர் கண்ணியமாக உயர்த்தி வைத்து, முத்திரை மோதிரமாக உயர்த்தி வைத்து, கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. கரையும் கொடுக்கணும், கரையும் கொடுக்கணும். சும்மா என்ன வராது, பொன் வராது. மரத்தை வாங்கிறது கொடுக்கிற கரையத்தை விட பொண்ணுக்கு கரையம் அதிகமாய் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரையம் கொடுக்காமல் நீ முத்திரை மோதிரமாய் மாற முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபவாசம் பண்ணுகிறது இல்லை, காலையில் எழுந்தனால ஜெபிக்க முடியாது. காலையில் ஜெபம் பண்ணா கர்த்தர் முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். 8 மணிக்கு எழும்பி உட்காந்து பேப்பர் வாசித்துட்டு அதுக்கு பிறகு என்னன்னா என்ன நல்லா சாப்பிட்டு போயிட்டு ராத்திரி வர்றோம். ராத்திரி என்ன செய்யல, பைபிள் வாசிக்கல, ராத்திரி குடும்ப ஜெபம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே வேண்டாம் 2 சினிமா வேணால் பார்ப்போம். அப்படி பார்க்குற அதான ஆட்கள் குடும்பங்களை பாருங்கள். அந்த குடும்பங்களை கர்த்தர் கனப்படுத்த மாட்டார். அந்த குடும்பங்களை தேவன் கனப்படுத்த மாட்டார். உபவாசிக்கிற குடும்பங்கள், ஜெபிக்கிற குடும்பங்கள், ஆராதிக்கிற குடும்பங்கள், காலையில் எழும்பி ஜெபிக்கிற குடும்பங்கள், ஊழியம் செய்கிற குடும்பங்கள், இவைகளை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் மேன்மைப்படுத்துவார். செருபாபேலே நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். சத்தமக்காரங்களா சேர்த்து ஆண்டவர் மையப்படுத்துங்க. யோபு என்ன, இந்த செருபாபேல் இவனுக்கு பெயர் என்னவென்றால் பாபிலோனின் தளிர் என்று பெயர். பாபிலோனின் தளிர் என்று பெயர். அவனுடைய பெயருடைய அர்த்தம் செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர். பாபிலோன் தளிர் என்றால் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தளிர் என்பது ஒரு மரத்தினுடைய பெயர், ஒரு செடி. அந்த செடி அது எளிமையாக அது எளிதாக அது வளர முடியாது. பனிப்படர்ந்த பிரதேசங்களிலே பனிகள் மூடிவிடும். அது பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே போய் நிறைய அந்த மரங்கள் அழிந்து போகுமாம். ஆனால் சிலது மட்டும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் தப்பி பிழைக்கும். அப்படி தப்பி பிழைக்கும். குளிர், பனி, வெயில் இதெல்லாத்தையும் தாக்கு பிடித்து நிலை நிற்கிறதான ஒன்றுக்கு ஒரு வித மரத்துக்கு பெயர் தான் தளிர் என்று பெயர். தளிர் என்று பெயர். தளிருங்கிற அந்த வார்த்தையை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படி பார்த்தேன். அதே போல பாபிலோனில் சிறையிருப்பிலே சென்றவன் இந்த செருபாபேல். அவனுடைய அவனுடைய பாட்டனார் அவனை ஆண்டவர் என்ன செய்தார், ராஜ்யபாரத்தை தூக்கி எறிந்து விட்டார். இவர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கே அவனை கற்ற அந்த நிலைமையிலையும் இவனை தேவன் தலைவனாக ஏற்படுத்தினார், அதிபதியாக ஏற்படுத்தினார், ஆங்கிலத்தில் கவர்னராக ஏற்படுத்தினார். அங்கே தேவன் அவனை அங்கே கனப்படுத்தி வைத்தார். காரணம் என்னவென்றால் தாத்தாவுடைய விசுவாசத்தை பின்பற்றவில்லை. இவன் தாத்தாவுடைய தாத்தா தாவீதுடைய விசுவாசத்தை பின்பற்றினான். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நாம் தாவீதினுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள், உங்களுடைய குடும்ப தகப்பனோ தாயோ விசுவாசம் இல்லை, முன்மாதிரி இல்லாதவர்களை போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவைகளை பார்க்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ள மக்களாக, உண்மையாய் மனம் திரும்பினவர்களாக, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்களாக, உண்மையாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் விசித்திரமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா.
என் அப்பாவை போல இல்லை, என் அம்மாவை போல இல்லை, நான் ஒரு விசித்திரமானவனாக வித்தியாசமானவனாக விசுவாசத்தில் விளங்குவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவளா எப்படிப்பட்டதான விசித்திரமாய் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கண்ணியப்படுத்துவார். உங்களை மோதிரமாக மட்டுமல்ல, முத்திரை மோதிரமாக மாற்றுவார். முத்திரை மோதிரமாக எப்பொழுது மாற்றுவார் தெரியுமா? பொன்னாக நீங்கள் மாறினதுக்கு பிறகு எபேசிய நிருபத்தில் வாசித்து பாருங்கள். எபேசிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்த. முத்திரை பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை கர்த்தர் உங்களுக்கு போடுவார். அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை தேவன் உங்களுக்கு போடும் பொழுது அந்த அபிஷேகத்தில் உள்ள நிறைவு இன்னும் அதிகமாகும் பொழுது ஞானத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைத்து ஞானத்திலே கர்த்தர் விசித்திரமாய் மாற்றுவார். வரங்களிலே விசித்திரமாய் மாற்றுவார். திறமைகளிலே உங்களை விசித்திரமாய் மாற்றுவார். இங்கே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கேருபாயிருந்த அவன் ஏதேனில் வைக்கப்பட்டது போல உங்களை செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் விசித்திரமாய் வரும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவா. வறுமை நீங்கி போகும், கடன் நீங்கி போகும், எல்லா பிரச்சனையும் நீங்கி போகும். கர்த்தர் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுவார், வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார், அழகு உள்ளவர்களாய் மாற்றுவார், அந்தஸ்து உள்ளவர்களாய் மாற்றுவார், மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் தம்முடைய வலது கரத்திலே உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து அழகு பார்ப்பார், உங்களை பயன்படுத்துவார். கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அந்த முத்திரை மோதிரமாக மாற விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் பொன்னாக மாற விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் முத்திரை வேண்டும் என்று விரும்பி பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை வேண்டும்? தேவசம் எல்லாரும் எழுமிந்திருப்பான், எல்லாரும் எழுமிந்திருப்பான். எழுமிந்து நான் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் எழுமிந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கரங்களை வைத்து, ஆண்டவரே முத்திரை மோதிரமாக மாற்றுவேன், ஆக்குவேன், வைப்பேன் என்று செருபாபேலுக்கு சொன்னவர் என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அதுக்கு நீர் உதவி செய்வீராக. நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் ஒரு மரமாக இருக்கிறேன். மாம்சம் வெளிப்படுகிறது. மாம்சம் வெளிப்பட உறுதி இல்லை ஆண்டவரே, அழகு இல்லை ஆண்டவரே, அந்தஸ்து இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, நான் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ கரங்களை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரணும், என் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரணும், என் குடும்பத்தின் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வர வேணும், என் பிள்ளைகளின் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வர வேணும். ஓ என் அந்தஸ்து மாற வேண்டும், என் நிலைமை மாற வேண்டும். தேவ சமூகத்தில் கருத்தை வைத்து எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் மாறுதலை கொண்டு வருவதற்கான வேலையை இன்றிலிருந்து துவங்கி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்கி உங்களை அவர் விசேஷப்படுத்துவார். விசித்திரமாய் அவர் உங்களை மாற்றுவார். விசித்திரமாய் உங்களை மாற்றுவார். விசித்திரமாய் உங்களை மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory to God. ஞானத்தினால முத்திரையை கர்த்தர் போடுவாராக. ஓ தாளந்துகளினால் முத்திரையை போடுவாராக. கர்த்தர் உங்கள் மேல் அதிகாரம் என்கிற முத்திரையை போடுவாராக. ஆண்டவர் அழகு என்கிற முத்திரையை கர்த்தர் போடுவாராக. ஆண்டவர் தாளந்துகள் என்கிற முத்திரையை போடுவாராக. திறமைகள் என்கிற முத்திரையை கர்த்தர் போடுவாராக. வரங்கள் என்கிற முத்திரையை போடுவாராக. வல்லமையை கர்த்தர் உங்கள் மேல் ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவர் தரிக்க போகிறார். தரிப்பிக்கப்படுகிற வரையிலேயும் நீங்கள் ஜெபிக்கிறது நிறுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிற ஆட்கள் விசுவாசித்து நவமான பாஷைகளை பேசுங்கள். ஓ ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ glory to God. Thank you Jesus. கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களோடு கூட உங்களிடத்திலிருந்து பேச போகிறார். சிலருக்கு வரங்களை கொடுக்க போகிறார். அநேகருடைய நாவலை கர்த்தர் புதிய பாஷையை தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புதிய திறமைக்கு தந்து கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் ஞானமுள்ளவளாய் மாறப் போகிறீர்கள். ஓ ஹாலே, உங்கள் வாழ்க்கை மறுமடைய போகிறது. விசேஷமான ஒரு நிலைமையிலே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றப் போகிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, glory, glory to God.
Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசியிருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானமுள்ளவர்களாய் எங்களை மாற்றி ஆண்டவரே, அது நிமித்தம் எங்களை ஒரு விசித்திரமான முத்திரை மோதிரமாய் இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நீர் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் அப்படிப்பட்ட ஆண்டவரே அடையாளங்களாய் நீர் எங்களை வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே. சேரும் வீடும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். சேரும் வீடும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். அறிவு போன்ற வேளையில் பாரி நம்மை தேற்றினாரே. அறிவு போன்ற வேளையில் பாரி நம்மை தேற்றினாரே. நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமாய் துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணி கவலை அகற்றினாரே.
கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணி கவலை அகற்றினாரே. துதியின் நாளை அருள் செய்த தேவனை துதித்திடுவோம். துதியின் நாளை அருள் செய்த தேவனை துதித்திடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதிகீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குள்ளே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குள்ளே. காலம் கல்லி போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். மாதம் கல்லி போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன்
இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் போக்கிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் போக்கிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. தாரம் கண்ணில் போகாமல் காத்து கரைகளில் ஏந்துவார். தாரம் கல்லில் போகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இப்பொழுது அருமையான போதகர் அவர்கள் எல்லாவற்றிற்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வார்கள். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, புதிதாய் வந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிறதான மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து நல்ல சுகபலன் ஜீவன் நீண்ட ஆயுளை தந்து உமக்கென்று வாழவும் தக்கதான கிருபைகளை தாரும். திருமண நாளை காண்கிறதான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஐக்கியம் ஆண்டவரை சமாதானம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு யாராவது வந்திருப்பார்களேயானால் ஆண்டவரே அவர்களுடைய வியாதிகள் நீங்கத்தக்கதான கிருபைகளை தாரும். தேவையோடு வந்திருக்கிறதான மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியான கிருபைகளை தாரும். இந்த நாளிலே கேட்டதான செய்தியை மனதிலே கொண்டு இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்த ஜனங்களுக்காக செபிக்கிறோம். நல்ல தீர்மானத்தோடு தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.